ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு லாக்டவுன் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்லேயே வந்து கெட்டியான தயிரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் தயிர் செய்கிறதுக்கான ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்மளால் கடைக்கு போயிட்டு தயிர்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் கடையில் கிடைக்கிற மாதிரியே கெட்டியான தயிரை வீட்லேயே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தயிர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பால் தேவை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழைய தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பழைய தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷரிங் கப், அப்புறம் ஒரு பாத்திரம். இப்போ நான் வந்து 2 கப்பு பால் யூஸ் பண்ண போகிறேன் நான் தயிர் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் நான் வந்து 2 கப்பு பாலை வந்து அளந்து ஊற்றிக்க போகிறேன். ஒரு கப் பால், 2 கப். இதில் வந்து தண்ணிலாம் வந்து ஊற்றக்கூடாது. இப்போ 2 கப்பு பால் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாலை வந்து நல்லா பொங்குற அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். எப்பயும் நம்ம பால் காய்ச்சுவோம்ல, நல்லா பொங்கி வர மாதிரி இது வந்து நல்லா காய்ச்சணும். பால் வந்து நம்ம பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை தயிர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம வந்து பொங்காமல் சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டோன்னா தயிர் அவ்வளோ கெட்டியாக வராது. அதனால் வந்து பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் வந்து கொஞ்சம் நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா இது வந்து பொங்கி வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் வந்து கொஞ்சம் மேலே எலும்புது, கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்குது. நல்லா பொங்கி வருது. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் ஆக்கிடுங்க. சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலை வந்து நம்ம ஆற வைக்கணும். இது வந்து எவ்வளோ ஆற வைக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 சொட்டு எடுத்து கையில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு தாங்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பாலை ஆற வைக்கணும். இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பால் வந்து ஆறிடுச்சு. இப்போ செக் பண்ணிடலாம் இது வெதுப்பாக இருக்கான்னு. கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி விட்டு பார்க்கணும். என்னால் தாங்க முடியுது. ஸோ இது வந்து கரெக்டான சூட்டில் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து இதில் சேர்த்துடணும். இப்போது கொஞ்சம் பால் எடுத்து இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை வந்து இந்த பாலில் நம்ம சேர்த்துடணும். லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாலை வந்து நம்ம ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் வெதுப்பாக கொஞ்சம் கதகதப்பாக சூடாக இருக்க இடத்துல வந்து இதை வைக்கணும். இப்போது சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து வின்டரில் இங்கே யூஎஸில் இந்த மாதிரி குளிர் பிரதேசம், குளிர் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவனில் வந்து லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் நல்ல திக்கான துணியை வந்து இது மேலே நல்லா சுற்றி அதை வந்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிறதுக்கு. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் குளிர் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் வந்து ஹீட்டரும் போட்டிருக்கோம். அதனால் நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம காலையில் பண்ணோன்னா ஒரு ஈவினிங் ஒரு மதியம் ஈவினிங்குள்ளே வந்து நமக்கு சூப்பராக தயிர் கெட்டி தயிர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு 7-8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. நம்ம தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே தான் வச்சுருந்தேன். ஸோ ஸ்டவ்வுக்கு வந்து நடுவில் வச்சுருந்தேன். இது கூட நம்மளுக்கு ஒரு டிப்பு தான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம்ல, அந்த அனலில் கூட அது சீக்கிரமாக தயிர் உறைஞ்சிரும். ஸோ இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம தயிர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா தயிர் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஷட் டவுன் டைமில் வந்து நம்மளால் கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வீட்டிலையே வந்து சூப்பராக வந்து தயிர் ரெடி பண்ணியாச்சு.